ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை ஒன்று கூடலானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. இந்த நிர்வாக சபை ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் 2 உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 7 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இதன்போது இன்றைய கூட்டத்தில் முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மருத்துவ உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சபையின் பரிந்துரைகளுக்கு அமைய தற்பொழுது வழங்கப்படும் மருத்துவ உதவித்தொகைகளில் திருத்தம் செய்வதற்கும் அவற்றை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உதவி வழங்குவதில் தற்போதுள்ள கடுமையான நிபந்தனைகளை தளர்த்தி சுகாதார அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட எந்தவொரு வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் நிதியுதவியை பெற்றுக்கொள்ளும் வகையில் நடைமுறைகளை எளிமைப்படுத்த இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வைத்தியரின் பரிந்துரையின் பேரில் மாத்திரம் மருத்துவ உதவிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக கல்வி பயிலும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு தங்களது கல்விகள் மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1 லட்சம் ரூபாய் நிதியத்தினை வழங்க நிர்வாக சபை தீர்மானித்துள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் அதிக புள்ளிகளை பெறும் மாணவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த புலமை பரிசில்களின் எண்ணிக்கை 10 20 இரட்டிப்பாக அதிகரிக்க ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைய தீர்மானிக்கப்பட்டது. அரச வைத்தியசாலைகளில் இதய சத்திர சிகிச்சைக்காக மற்றும் கண்புரை சிகிச்சைகளுக்காக நிலவும் நீண்டகால காத்திருப்பு பட்டியலை குறைப்பதற்கு ஜனாதிபதி நிதியத்தின் தலையீட்டின் கூடிய விரைவான வேலை திட்டம் ஒன்றினை தயாரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதன் கீழ் வைத்தியசாலைகளின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் விசேட கொடுப்பனவு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் 54,000க்கும் அதிகமான மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். மேலும் வெளிநாடுகளில் இருக்கும் போது விபத்துக்குள்ளான குடும்பங்கள், சிறுநீரக நோயாளிகளின் குடும்பங்கள் மற்றும் ஆபத்தான தொழில்களில் ஈடுபடுவோரின் குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கான கல்வி உதவிகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது.